வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட். நெறைய பேர் உடற்பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடம்பு இளைக்கணும், சீக்கிரம் அந்த ஃபிட்னஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயினான யோகா அல்லது ஸ்ட்ரெயினான எக்சர்சைஸு ஜிம்முக்கு போய் அந்த மாரி பண்ணுவாங்க. எப்பவுமே நம்ம இது எல்லாமே பண்ணும்போது, ஈவன் நம்ம டயட் இருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப ஃபாஸ்டிங் அந்த இதில அவங்களுக்கு WhatsAppலயோ, இல்ல YouTubeலயோ பொதுவான கருத்துக்கள பார்த்துக்கிட்டு, அந்த மாரி நெறைய பேரு எக்ஸ்ட்ரீம் டயட்ல ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு, இல்ல எதுவுமே தெரியலனாலும் எப்படியாவது உடம்ப இளைச்சிறணும். நம்ம சாப்பிட்டா தான் உங்களுக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பிழைக்கிறதுக்காக சரியாவே இந்த பசங்க சாப்பிடுறதே இல்ல. இப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல ஃபுட்டே இல்ல அப்படின்னா, நம்ம உடம்பு ஆல்டரேஷனா அதுக்கு தனியா மசில் பேக் அதிகமா போடும். பிசிஓடி வரும், ஹேர் ஃபால் ஆகும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ பிளட்டோட குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும்போது ஃப்ளூயிடான கொலஸ்ட்ராலு, என்ன சொல்ல, உங்களுக்கு அந்த மசில் பேக் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ பாடி டயர்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சர்டன் நிறுத்தின உடனே ஃபுட்ட கம்மி பண்ணா இம்மீடியட்டா வர ஆரம்பிக்காது. நாள் பட தான் வர ஆரம்பிக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு முறையான உங்களோட உடம்புக்கு தகுந்த மாரி டயட்டீஷியன கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க டயட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும், நீங்க என்ன ஒரு நீங்களே சொந்தமா டயட் இருக்கிறீங்க அப்படின்னாலும், கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்தியான உணவுக்கு மாறி, அதன் மூலியமா வெயிட் இழைக்கிறது தான் உண்மையான மெத்தடு. அத விட்டுட்டு நம்ம ஹெல்த்த கான்ஷியஸா இல்லாம, நியூட்ரிஷன குறைச்சு வெயிட் இழைக்கிறது ஆரோக்கியமான அ டயட்டே கிடையாது. நன்றி, வணக்கம்.